எபேசியர் 1:4 வாசிங்க. தேவன் நம்ம குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? எல்லாத்தையும் படைத்து, வானம் பூமி எல்லாத்தையும் படைத்தார், நம்மையும் படைத்தார். நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? முதல்ல ஒண்ணு வாச்சோம், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தரா இருக்கணும்னு விரும்புறாரு. பாருங்க, 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே we would be holy and blameless before him in love. He chose us in him before the foundation of the world. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களா இருக்கும்படிக்கு அதைத்தான் தேவன் வலியுறுத்துறார். அதுக்குதான் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டாராம். நம்மை படைத்தார், படைப்புகள் எல்லாத்துக்குள்ளேயும் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் நிறைய பேர் படைச்சிருக்கிறார், அதுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படி, அன்பில் பூரணப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். சரி, இப்படி தெரிந்து கொண்ட அந்த மனிதர்கள் பாருங்க, தேவனை தொழுது கொண்டு சேவிக்காமல் தேவன் படைத்தவைகளை தொழுது கொண்டு சேவித்தார்கள். ரோமர் 1:25 வாசிக்கிறோம். வாசிங்க, ரோமர் 1:25. நான் சொன்னேன், 2 சிருஷ்டிப்பு. ஒன்று தேவன் சிருஷ்டித்தது, இன்னொன்று மனிதன் செய்தது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். They worshipped the creation rather than the creator. பாருங்க, நாம சொல்லுவோம், நம்மெல்லாம் அப்படி செய்யறதே இல்லையே, நாங்க எங்க படைப்பை தொழுது கொள்றோம்னு சொல்லுவோம். நிச்சயமா. ஆனா உண்மை என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அழகான மலர்களை பார்க்கிறோம், வண்ண வண்ண மலர்கள். சில நேரம் பார்த்தோம்னா அது ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய படைப்பை நினைச்சு பார்த்தோம்னா கலர் கலரான பூக்கள் பார்த்திருக்கீங்களா? வயலட் பூ இருக்குது, எல்லோ கலர் பூ இருக்கு, கிரீன் கலர் பூ இருக்கு, ப்ளூ கலர் பூ இருக்குது, ரோஸ் கலர் பூ இருக்குது, ஃபேண்டா கலர் பூ இருக்கு, பல பல ஒயிட்டு, என்னென்ன கலர்லயோ வண்ண வண்ணமான பூக்களை எல்லாம் தேவன் படைத்திருக்கிறார். அந்த பூக்கள்ல சில அழகாக மாத்திரம் இருக்கிறது, நறுமணம் இல்லை. சிலவற்றில் நறுமணம் இருக்கிறது, அழகு இல்லை. வடிவத்துல, தோற்றத்துல, வண்ணத்துல, ஸ்மெல்லுல பலவிதமான ரகங்களை தேவன் படைத்திருக்கிறார். ஒரு தேவ மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாரு, தேவன் படைத்ததை அதில் உள்ள அந்த அழகை ரசிக்கும்படி உனக்கு கண்ணை படைக்காவிட்டால் நீ அதை பார்க்க முடியுமா? பாருங்க, இந்த உலக சரீரத்தில் நிறைய அவயவங்கள் இருக்கு. ஆனா ஒரு சின்ன அவயவத்தை இங்க வச்சிருக்காரு, கேமரா மாதிரி. கேமரா தானே படம் பிடிக்குது, அதுல ஒரு லென்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த கண்ணு தான் பாக்குது. ஒரு சின்ன அவயவம் இங்க கண்ணு, 2 கண்ணை வச்சிருக்கிறாரு. அது அந்த அழகையெல்லாம் கண்டு ரசிக்கக்கூடிய அந்த பவரை அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தேன் எவ்வளவு சுவையா இருக்கு. அது இங்க தொட்டு பார்த்தா, இங்க தொட்டு பார்த்தா, இன்னும் கூட தொட்டு கூட பாருங்க, அது ருசிக்காது. எங்க வைக்கணும்? ஒரே ஒரு நாக்கு. உங்களுக்குள்ளே ஒரு சின்ன நாக்கு இருக்கு, எனக்குள்ளே ஒரு சின்ன நாக்கு இருக்கு. உங்களுக்கு அதே சுவை தான் தெரியுது, எனக்கு அதே சுவை தான் தெரியுது. நம்ம 2 பேரும் வெவ்வேறு மனிதர்கள். ஆனா ஒரு கருவியை போல, எப்படி ஒரு கருவியை கொண்டு இன்னொடத்துல பொருத்தனம்னாலும் அது அதே வேலையை தான் செய்யுமோ, அதே மாதிரிக்க நாக்கு எந்த ஃபேக்டரியில தேவன் செஞ்சாரு? உங்க நாக்குலயும் தேன் இனிக்கதான் செய்யுது, என் நாக்குலயும் தேன் இனிக்கதான் செய்யுது. சர்க்கரை, சாக்லேட் எல்லாம் அதுக்குள்ள சுவையை அது கொடுக்கிறது. அந்த ஒரு சின்ன அவயம். ஆனா அந்த அவயவத்தில் உள்ளதான அந்த டேஸ்ட் வேற எந்த இடத்துல வச்சாலும் தெரியாது. தேனை தொட்டோ அல்லது இனிப்பை தொட்டோ, இங்க வைங்க, இங்க வைங்க, இங்க வைங்க, எங்க வைங்க, கண்ணில் கூட வச்சு பாருங்க, எங்கே வச்சாலும் சரி அந்த சுவையே தெரியாது. அது ஒரு சின்ன அவயவத்தை அப்படி வச்சு அதுக்கு சுவைக்கக்கூடிய இதை கொடுத்துருக்காரு. காது பாருங்க, இந்த 2 காதை வச்சிருக்காரு தேவன். வேற எந்த இடத்துல சத்தம், காதை நல்லா பொத்திக்கிட்டோம்னா சத்தமே கேட்காது. காதை நறுக்குன்னு பொத்திக்கிட்டா சத்தமே கேட்காது. ஏன்னா அதுக்கு கேட்கும் திறனை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அப்படி தேவன் ஒவ்வொன்றுக்கும் இது எல்லாத்தையும் பேசக்கூடிய, சுவைக்கக்கூடிய, நுகரக்கூடிய. பாருங்க, நான் இந்த பூக்கள்லாம் முயர்ந்து பார்த்திருக்கேன். சில இதுல அழகழகான இட்லி பூலாம் நிறைய இருக்குல்ல, அதுல ஒண்ணுல கூட ஸ்மெல் இருக்காது. இந்த ஒயிட்ல மட்டும் கொஞ்சோண்டு லேசா ஸ்மெல் இருக்கும். எதுலையுமே அழகா இருக்கும், ஸ்மெல் இருக்காது. இப்படிதான் மனிதர்களையும் அவர் படைத்திருக்கிறார். ஆனா இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இயற்கையை பாருங்க, சில நேரங்களில் பனிபடர்ந்த மேகங்கள், இப்படி சாயங்காலம் சூரியன் அடையும் போது உள்ளதான காட்சிகள், வானத்துல தோன்றக்கூடிய காட்சிகள், இயற்கையே பனிபடர்ந்த மலைகள், மேகங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நீங்க பிளைட்ல போகும்போது அந்த மேக கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையேன்னு அப்படியே சில்வர் கிரே இருக்கும். அப்படியே அது இன்னமும் அந்த சினிமாக்கள்லாம் அந்த காலங்கள்ல வானலோகத்துல போறது அப்படிதான் காமிப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஆகாயத்துல போனோம்னா மேக கூட்டம் அவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் யார் படைச்சது? தேவன். So all creation should move us towards a creator.
எல்லா படைப்புகளையும் நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்படிதான் தேவன் அற்புதம் செஞ்சாரு. மத்திய 9ஆம் அதிகாரத்துல அந்த திமிர்வாதக்காரன் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பேரலிட்டிக் போட்டிருக்கு, பக்கவாதம் அதானே அர்த்தம் பேரலிட்டிக். அந்த மனுஷனை சுகமாக்குன உடனே 8வது வசனத்தை பாருங்க. சுகமாக்குனதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து தேவனை புகழ்ந்தாருன்னு எழுதியிருக்கு. பாருங்க இங்க என்ன எழுதியிருக்கு. பட் ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, அந்த அவர்கள் இயேசுவை கூட மகிமைப்படுத்தல, அவருக்கு அந்த அதிகாரம் கொடுத்த, மனுஷர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த காரியம், இந்த சம்பவம், இந்த அற்புதம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தது. நம்ம இங்க இயற்கையின் அழகை பார்க்கிறோம். நம்ம என்ன அழகு, அந்த செடியை போய் நினைக்கிறோம், சாயங்காலம் போறோம் அப்படியே வாடி போயிடுது. அப்ப தேவன் ஏன்னா அதுக்கு அந்த மகிமையை கொடுத்த தேவனை பாரு, அதை விட்டு இதை பார்க்காத அப்படின்னு சொல்லும்படி அது அமைந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில தரிசனமானார். எலியாவும் மோசையும் அவரோடு கூட தரிசனமானார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்த்து விட்டு வந்து பேதுரு சொன்னார், ஆண்டவரே இது எவ்வளவு நல்லா இருக்கு, இங்கேயே உமக்கு ஒரு கூடாரமும், மத்தேயு 17 படிச்சு பாருங்க, மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரத்தை போடுவோம் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சுனா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஒரு மேகம் அவர்களை மறைத்தது. அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக இப்பொழுது எலியாவையும் காணா, மோசையும் காணா, யார் மாத்திரம் தான் இருந்தா? இயேசு மாத்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த லெசன் பிஹைண்ட் இட்? மனிதர்கள், மோசேயும் எலியாவும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். டோன்ட் கிவ் க்ளோரி டு தம், டோன்ட் கிவ் க்ளோரி டு த கிரீச்சர் ஆர் த கிரியேஷன். படைக்கப்பட்டவைகளுக்கு, படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீ மகிமையை கொடுக்காத. யாருக்கு கொடு? தேவனுக்கு கொடு. The only God and his son Jesus. இவரே என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு மகிமையை கொடுங்கன்னு சொன்னார். நேரம் இல்ல, மத்தேயு 17 எடுத்து படிச்சு பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. இயேசுவை தவிர இங்க யாரையும் பார்க்க முடியல. அப்ப இதுல இருந்து பாருங்க, அந்த இயேசு ஒரு அற்புதம் செஞ்சோன்னு அவர்கள் தேவனை பார்க்கிறார்கள். ஆனா நீ இப்ப உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த பிள்ளை கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வந்துருது, அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்துருது, அல்லது ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சிருது. அது விளையாட்டு போட்டியோ அல்லது பேச்சு போட்டியோ அல்லது எழுத்து போட்டியோ பரீட்சையோ நல்ல மார்க் வாங்கிருது. உடனே நம்ம என்ன சொல்றோம்? வெரி குட், என் கண்ணே பொண்ணேங்கிறோம். அந்த கண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒண்ணுமே இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தர் தான் எல்லாம். இதை கண்டு கொண்டவன் தான் மனிதன். அப்படி இல்லாம நாம அந்த பையனையோ அந்த அந்த அவங்களுக்கு இருக்கிற திறமையோ நம்ம மெச்சிக்கொண்டோம் சொன்னா, யூ ஆர் வொர்ஷிப்பிங் த கிரீச்சர், யுவர் கிரியேஷன். நம்ம அறியாமலே நம்ம அநேக நேரங்கள் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் திறமையா ஒரு காரியத்தை செஞ்சுட்டா, இப்பொழுது இங்க வாசிக்கிறோம்ல, மனிதர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை புகழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம செய்யறோமா? ஆஹா ஆண்டவரே, இவ்வளவு அறிவு நீங்க கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி நான் சொல்றோம். என்னமோ அந்த பிள்ளையே அந்த அறிவை பெற்றுக்கொண்டது போல நம்ம சொல்றோம். ஒரு பிள்ளை அழகா இருந்துச்சுன்னா சரி, என்ன கியூட் பேபி, ரொம்ப அழகான குழந்தை அப்படின்னு சொல்றோம். அந்த அழகை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? தேவன். அந்த நிறத்தை கொடுத்தது யாரு? அந்த மனத்தை கொடுத்தது யாரு? தேவன். சோ எல்லாவற்றுக்கும் பின்னாடி படைப்பின் காரணராகிய தேவன். அதுதான் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே நம்ம பாடுறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அங்கே அதான் தேவதூதர்கள் பாடினார்கள், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் நீரே பாத்திரர், ஏனென்றால் நீரே சிருஷ்டித்தேன். அழகை படைத்தவர் நீர் ஆண்டவரே, அறிவை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. Who is behind it? To a boy to be an intelligent. ஒரு பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறான்னு அது யார் காரணம்? அதுக்கு தேவன் காரணம். ஒரு மக்கா இருப்பாங்க, படிக்காதவங்களா இருப்பாங்க, ஏழையா இருப்பாங்க, கூலி தொழிலாளியா இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைக்கு தேவன் அறிவை கொடுப்பார். அது ரொம்ப டாப்ல வந்துடும். நம்ம எல்லாம் சொல்றோம், அந்த ஏழை தொழிலாளியுடைய பிள்ளை படித்து எவ்வளவாக அது மேல வந்து விட்டது பாருங்க. ஏன்னா ஏழை தொழிலாளிக்கு தான் படிக்க முடியுமா? பணக்காரர்கள் அதை விட நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்களே, ஏன் முடியல? God is behind that. தேவன் அதுக்கு பின்னாடி இருக்கிறார். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல படிச்சு நம்ம நல்ல மார்க் எடுத்துறோம். Do you give the glory to God? தேவனுக்கு கொடுக்குறோமா மகிமைய? நம்ம என்ன செஞ்சிடும்? உடனே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். கெட்டிக்கார பிள்ளை, நல்லா படிச்சுட்டேன், கண்ணு பொண்ணு ஃபெயிலா போயிட்டா சரி, ஐயோ மதியனமா செஞ்சுட்டியே முட்டாளே, அப்படி இப்படின்னு. நோ 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 நோ. பிஹைண்ட் த சீன் God is working. அவரை படைத்தவர் தேவன். அது அவருக்கு பிரியமாயிடுச்சு. ஒருத்தருக்கு அறிவை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு அழகை கொடுக்கிறார், வண்ண வண்ண மேனியை கொடுக்கிறார். அழகான மலர்கள் நறுமணம் இல்லை,
நறுமணமுள்ள மலர்கள் அழகில்லை. ஆக ஒரு தோற்றத்தையும் அதற்குள்ள குணாதிசயங்களையும் கொடுக்கிற தேவன். கண்ணுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தவர் தேவன். காதுக்கு கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்தவர் தேவன். நாவுக்கு சுவைக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த திராணியை கொடுத்தவர் தேவன். ஆக எல்லாவற்றுக்கும் பின்னாடி தேவன் இருக்கிறார். அதனாலதான் பக்தன் பாடி இருக்கிறார், எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. அமர்மையானவர்களே, இப்படி தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல், ரோமர் 1:25, சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நாம் அந்த தப்பை செய்ய வேண்டாம். நாம் சிருஷ்டிகரையே தொழுது கொள்வோம். சிருஷ்டியை ஒரு காலம் தொழுது கொள்ள வேண்டாம். அது அழகோ, அறிவோ, புத்திசாலித்தனமோ, அல்லது அவர்களிடத்துல எந்த ஒரு திறமையா இருந்தாலும் சரி, அதை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டெவலப் பண்றதுக்குரியதான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் கூட தேவனே தருகிறார் இல்லையா? They exist because you created it. நீர் விரும்பி அதை சிருஷ்டித்தீர், ஆனபடினால் அது இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு புத்திசாலித்தனம் அல்லது இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கிக்கிறது, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய திறமைகள் நமக்குள்ள தேவன் ஒரு திறமையை கொடுத்தா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அந்த திறமையை யூஸ் பண்றோம். பாருங்க, ஒரு சில வேலையே இல்லாம இருப்பாங்க. அவருக்கு ஒரு வாகனத்தையோ அல்லது ஆட்டோவோ அல்லது ஒரு தொழிலோ தேவன் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவான், தேவன் கொடுப்பார். உடனே அந்த ஆட்டோ பின்னாடியே போயிடும். இதுதான் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது. தேவன் தான் கொடுத்தார் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா யாரை தொழுது கொள்வோம்? தேவனே நீர் தான். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, ஆராதனைக்கு எப்படியாவது போகணும், ஆண்டவரே வேற எதுவும் வேண்டாம், நீர் தான் எங்களுக்கு போதும். ஆசீர்வாதத்தின் ஊற்று நீங்க தான். யூ ஆர் த ரியல் சோர்ஸ் ஆஃப் ஆல் மை பிளஸிங்ஸ். என்னுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நீங்க தான் மூல காரணம். உங்களுக்கு தான் துதிக்கான மகிமை, உங்களுக்குரியதை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் மனிதர்கள் என்ன செய்யறாங்க? வியாபாரம் ஒண்ணுமே இல்லாம வருமானம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கடை கிடைக்கும், ஒரு வியாபாரம், அந்த வியாபாரம் விருத்தி ஆகும். தேவனே ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு தானே வியாபாரத்தை தொடங்குறோம். அன்னைக்கு மட்டும் நம்ம யாரையாவது கூப்பிட்டு வியாபாரத்தை தொடங்கணும் ஜெபம் பண்ணுவோம். அதை தேவனை ஆசீர்வதிச்ச உடனே இன்னைக்கு என்ன, இன்னைக்கு அந்த பிரதர் இன்னைக்கு வரக்கானா, இன்னைக்கு கடையில் ரொம்ப வியாபாரம் பிரதர், இஸ் வெரி பிஸி. ஓஹோ, அவர் இன்னைக்கு ஒரு அடி அடிச்சு படுக்க போட்டாச்சுன்னு சரி, அப்புறம் அவர் ஈஸிலி அவைலபிள் டு காட். அமர்மையானவர்களே, he will become very busy with the business. நமக்கு இப்ப பிசினஸ் முக்கியம். ஐ எம் வெரி பிஸி. நான் இன்னைக்கு 5 ஏர் மாடு கொண்டேன், வர இயலாது. நான் புதுசா கல்யாணம் பண்ணேன், வர முடியாது. எப்ப அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு ஒரு துணையை தாங்கன்னு சொன்னிய, துணையை கொடுத்த முன்னாடி அந்த துணை பின்னாடியே போயிட்டியே. இப்ப அதான் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது. சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது. வேலை இல்லாம இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவோம், ஒரு வேலையை தேவன் கொடுப்பார். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன். என்ன, அவர் இத்தனை நாள் அட்டண்டன்ஸ் இருந்தாதான் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அதனால ஒரு வேலைக்கு போயிட்டாரு. அட பாவி, உனக்கு இந்த வேலையை கொடுத்தது தேவன், அவரை மறந்துட்டியே, அவர் கொடுத்த வேலைக்கு பின்னாடியே போயிட்டியே. அதுதான் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது. நாட் த பிளஸ்ஸர் பட் த பிளஸ்ஸிங்ஸ், நாட் த கிவர் பட் த கிவிங்ஸ். கொடுத்தவரை மறந்து விட்டாய், கொடுத்த பொருளை பிடித்து கொண்டாய். வேலை தேவன் கொடுத்தார், வேலையை நீ பிடிச்சுக்கிட்ட. வேலையை கொடுத்த தேவனை மறந்து விட்டாய். பிசினஸை தேவன் ஆசீர்வதித்தார், அதை நீ பிடிச்சுக்கிட்ட. பணத்தை தேவன் உனக்கு கொடுத்தார், ஒரு மனைவியை தேவன் உனக்கு கொடுத்தார், ஒரு பிள்ளையை தேவன் உனக்கு கொடுத்தார். இன்றைக்கு அது பின்னாடி நீ போயிட்ட. இதுதான் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல். நாம இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை சூழ்நிலைகள்ல நாம அப்படி செஞ்சிருக்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள்ல எப்படா ஜெபம் முடியும், ஏன் எனக்கு அங்க முக்கியமான வேலை இருக்கு. ஓஹோ, அந்த வேலை ரொம்ப முக்கியமானதோ, முக்கியமானவரை விட உனக்கு அது முக்கியமாக போய்விட்டது அல்லவா? ஏன்னா அந்த முக்கியமானவர் தான் அதை கொடுத்தார். இப்பொழுதோ உன் மகிமையை அவருக்கு செலுத்துறதுக்கு பதிலாக உன் டயத்தை அவருக்கு செலுத்து. உன் ஜீவனை கொடுத்தவர் தேவன், உன் வாழ்நாளை இன்னைக்கு வரைக்கும் நீடித்திருக்கிறவர் தேவன். அப்படி நீடித்திருக்காவிட்டா நீ இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப, மண்ணோடு மண்ணாய் இருப்பாய். ஆனால் உனக்கு நேரத்தையும் காலத்தையும் கூட்டி கொடுத்தபடினால் அதுல கொஞ்சத்தை அவருக்கு கொடுக்கறதுக்கு மனதில்லை. வேதத்தில் எழுதியிருக்கு, உம்மிடத்தில் பெற்று உமக்கே நாங்கள் கொடுத்தோம், நேரத்தை நாங்கள் உமக்கு கொடுத்தோம், அது உம்மிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டோம். என் ஆயுள் காலத்தை நீர் கூட்டி கொடுத்தீர், எனக்கு சுகத்தை கொடுத்தீர், அதை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். எனக்கு பணத்தை கொடுத்தீர், அதில் கொஞ்சத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன். எனக்கு கணத்தை கொடுத்தீர், எல்லா கணத்துக்கும் காரணராகி உமக்கு நான் கணத்தை கொடுக்கிறேன். இப்படி நம்ம பேசுறோமா, யோசிக்கிறோமா? இல்ல. ஏதாவது ஒண்ணு நம்ம வந்துருச்சுன்னா, ஒரு பொம்மையை விளையாடுறதுக்கு அந்த பிள்ளையை கொடுச்சுன்னா, பிள்ளை பொம்மையை பிடிச்சுக்கிட்டு பெற்றோர்களை மறந்துட்டா எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளவு வருத்தப்படும். பொம்மையை நான் தான் வாங்கி கொடுத்தேன், பொம்மையை வாங்கி கொடுத்து நீ என்னையே மறந்துருச்சேன்னு சொன்னா, இப்படித்தான் நாம செய்யறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவனை மறந்து விடுகிறோம். He is a blessing, source of blessing. ஆனா அதை மறந்துடுறோம், ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்கிறோம்.
மனம் திரும்புவார்மையானவர்களே. எந்தெந்த வழியில எல்லாம் எவ்வளவு தடவை நம்ம சொல்றோம், ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம். எதுக்கு? பிரேயர் பண்றதுக்கு நேரம் இல்ல, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, ஊழியத்துக்கு நேரம் இல்ல. ஒரே அடி. உன்னை படுத்த படுக்க ஆக்கிட்டா முழு நேரமும் நீ ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்ப, நீ வேற என்னமே செய்ய. அப்பொழுது உனக்கு எதுக்குமே நேரம் இருக்காது. ஏன்னா உனக்கு பாடு நோகு. இப்போ உனக்கு சுகத்தை தேவன் கொடுத்துட்டார்ல, அதனால உனக்கு இப்ப ஜெபம் பண்ண நேரம் இல்ல, தேவனை தேட நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, ஊழியத்து கொடுக்கறதுக்கு நேரம் இல்ல. பணத்தை தேவன் உனக்கு கொடுப்பார், உன் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், லாபத்து மேல லாபம் வரும். தேவனே நீங்க தான் எல்லாத்தையும் கொடுத்தீங்க. நான் சொல்றேன், இந்த பாட்டை எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க. எல்லாமே என் ஞானம், கல்வி, என் ரட்சிப்பு, எனக்கு கொடுக்கிறதான சுகம் எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கு, நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? உனக்கு உள்ளவற்றில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? வாட் இஸ் தட் யூ டிட் நாட் ரிசீவ் ஃப்ரம் காட்? யூ ரிசீவ்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் காட். எல்லாவற்றையும் நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது உண்டானால் நீ கிரியேட் பண்ணது போல ஏப்பா அதுல மகிமை எடுத்துக்கிற நீ? யூ ரிசீவ்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் காட், யூ டிட் நாட் கிரியேட் இட். எனவே அருமையானவர்களே, நாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறோம். நாம சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஆனா இங்க என்ன எழுதியிருக்குனாக்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். அப்ப எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் தான். மறுபடியும் அதை ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நான் முடிச்சிடறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8-11 வாசிப்போம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், முக்காலத்தும் எக்காலத்தும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். 10வது வசனத்துல he lives for ever and ever. அதுக்கடுத்து 11வது வசனம், கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். நீரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். எங்களுக்கு உண்டாயிருக்கிறதான சொத்து, சுகம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு, மனைவி, பிள்ளைகள், அழகு, இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம் எல்லாத்துக்குமே நீர் தான் காரணம். ஆமர்மையானவர்களே, இதோ அப்போஸ்தலர் 7:41 வாசிக்கிறோம், அவர்கள் கைகளின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். நான் சொன்னேன், ஒன்று தேவன் சிருஷ்டித்தது, அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். சிருஷ்டியை பிடிச்சுக்கிட்டு சிருஷ்டிகரை விட்டுட்டோம்னா இன்னொன்னு மனுஷன் சிருஷ்டித்தது. நீங்க ஒரு வீட்டை கட்டுறீங்க, நீங்க தான் சிருஷ்டிக்கிறீங்க. அது வீடு பொழுது உங்களுக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது. உங்களுடைய சொந்தங்கள் விக்கிரகமாக மாறிவிட்டார். நீங்க ஒரு மாட்டை வாங்குறீங்க, வீட்டை வாங்குறீங்க, தோட்டத்தை வாங்குறீங்க, அது உங்களுக்கு இப்பொழுது விக்கிரகமாக மாறிவிட்டது. We are idolizing people, houses, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நமக்கு இப்பொழுது விக்கிரகங்களாக மாறி விடுகிறது. கைகளின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். எல்லாருடைய தங்கத்தையும் வாங்கி ஆரோன் என்ன செஞ்சாரு, ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வழிபட சொல்லிட்டார். ஸோ தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான அந்த தங்க நகைகள் எல்லாம் இப்பொழுது விக்கிரகமாக மாறிவிட்டது. எனவே இப்பொழுது உங்களுக்கு பணம் விக்கிரகமாக இருக்கிறதா, வீடு விக்கிரகமாக இருக்கிறதா, தொழில் விக்கிரகமாக இருக்கிறதா? அதெல்லாம் நீங்க உண்டு பண்ணதான். கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானது அல்ல. அப்ப யாரால் உண்டானது? நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அங்க வேதம் சொல்லுகிறது அது பிசாசினால் உண்டானது. யாருனால் உண்டானது? என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 என்ன வாசிக்கிறோம்? கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் எல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு 2 எஜமான்கள் தான், ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருள்னாரு. அப்ப உலக பொருளுக்கு பின்னாடி யார் இருக்கா? சாத்தான். நேரடியா சாத்தான் சொல்ல, உலக பொருள், அதை ஆளுகை செய்யறவன் சாத்தான். எனவே பொண்ணுக்கு பின்னாடியும் பொருளுக்கு பின்னாடி ஓடாதீங்க. எனக்கு தேவனை ஆராதிக்கவோ சபைக்கு வர்றதுக்கோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கோ நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. worship God. அவரே எல்லா ஆராதனைக்கும் பார்த்தாரு. நம்ம பாட்டு படிச்சோம் ஆரம்பத்துல. என்ன பாட்டு படிச்சோம்? ஆராதனை உமக்கே. திரும்ப திரும்ப படிச்சோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாவற்றையும் கொடுத்தவர், எல்லாம்
அவரால் உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாம உள்ளக்கார்ல. ஆகையினால்தான் எல்லா மகிமைக்கும் அவர்தான் பாத்திரர், எல்லா கணத்திற்கும் அவரே பாத்திரர். அவரே என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்திலிருந்து துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.